நேரத்துல எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக தான் மாமா. மாமாவா? ஆமா, அங்கிள்னா தமிழ்ல சித்தப்பான்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம். ஓ அகராதிப்படி பகல் அங்கிளுக்கு தான் சித்தப்பா, இது ராத்திரி. இப்ப மாமா தான். சக்தி, என்ன இதெல்லாம்? நான் சக்தி இல்லடா, சாந்தி. ஏன் நான் பயப்படுற? அன்னைக்கு உன் ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. அதான் ஆவியாகி அதை விட அழகான உடம்புல நுழைஞ்சு இப்ப வந்திருக்கேன். வாடா, வந்து உன் ஆசையை தீர்த்துக்க. வேண்டாமா, தப்பு. உறவு முறை பார்த்தா நீ எனக்கு பொண்ணு மாதிரி. மனுஷங்களுக்கு தாண்டா உறவு முறையெல்லாம், நீ மிருகம். உன் ஆசைக்கு தேவை ஒரு பொம்பளை. அது அம்மாவா இருந்தா என்ன, அக்காவா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன. வாடா வா. சக்தி, நீ என்ன சொல்ற? நான் சக்தி இல்லடா, சாந்தி. நீ ஆசைப்பட்ட சாந்தி. வா வா. அன்னைக்கு தாவி அணைச்சவ இன்னைக்கே தயங்கி நிக்கிற. இந்தா என் கைய புடி, புடிடா. என் முந்தானை புடிச்சு இழுத்து என் சேலைய உருவி எறிடா. வேண்டாமா, என்ன கட்டி அணைச்சு உன் ஆசையை தீர்த்துக்கடா. வேண்டாமா, தீர்த்துக்க, வேண்டாமா, தீர்த்துக்கடா. நான் சொல்றது கேளு. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு வேணா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்லுடா. சொல்லிடுறேன். அன்னைக்கு குடிவரையில சாந்தியை கற்பழிக்க வந்த அவ எவ்வளவு கெஞ்சியும் பரதாப்பட்டு விட்டியா? இல்ல, அவளை பலாத்காரமா கற்பழிக்க முயற்சி பண்ண. அந்த சத்தம் கேட்டு ராமு உள்ள ஓடி வந்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு கதையவே மாத்திட்டேன். கேட்டியாடி ராட்சசி? இவ சொன்னதை கேட்டியா? இப்ப சொல்லு, சாந்தி நடத்த கெட்டவளா இல்ல இவன் நடத்த கெட்டவனா? இவன்தான், இவன்தான். அப்புறம் எதுக்கு நீ ஒரு பாவமும் அறியாத இந்த சாந்திய மண்ணெண்ண ஊத்தி கொளுத்தன? சொல்லுடி, சாந்திய கொலை செஞ்சீங்களா இல்லையா? ஆமா, நாங்க தான் கொலை செஞ்சோம். கேவலம் வரதட்சணை கொடுக்கலங்கிறதுக்காக என்ன கொலை பண்ணீங்கல்ல? டேய் மாமனாரே, நில்லுடா. உன்னை நார் நாரா கிழிக்க போறேன். உண்மையை சொல்லு, கொலை பண்ணீங்களா இல்லையா? ஆமா, உன்னை கொன்னுட்டா வரதட்சணையோட வர இன்னொரு பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு திட்டம் போட்டு செஞ்சோம். உண்மையை வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். அப்போ நீ நீ நான் செத்து போன சாந்தி இல்ல, அவ சாவ கண்ணால பார்த்த சக்தி, உங்களை பழிவாங்க வந்திருக்கிற சக்தி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கொலைகார கும்பலை கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கத்தான் நான் உங்களை லெட்டர் போட்டு வரவழைச்சேன். அது நீ ஒரு அம்மாவா? மருமக பெத்த மகளுக்கு சமம். அவளையே எரிச்சு கொண்ட நீ மிருகத்தை விட கேவலமானவன். எல்லாம் பேசாத. என் மனைவியை கொன்னாதான் எனக்கு சுகமா? இல்ல என் குழந்தைய கருவிலையும் எரிச்சு அதான் எனக்கு சந்தோஷம் தருமா? சங்கர், ஏதோ தெரியாதனமா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருப்பா. ஷட் அப். இனிமே உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல.
கண்ணு முன்னாடியே எப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு தெய்வமா? அநியாயத்தை தடுக்க முடியாத உனக்கு எதுக்கு 10 கை? அயோக்கியர்களை அழிக்க முடியாத உன்கிட்ட எதுக்கு சூலமும் வாழும்? என்னைக்கோ எப்பவோ ஒரு அரக்கனை அழிச்சதுக்கு சாட்சியா இப்படி கையில அவன் தலையை வச்சுக்கிட்டு நிக்கிறியே, இப்ப நான் கேக்குறேன், உனக்கு மட்டும் உண்மையிலேயே தைரியம் இருந்தா இந்த நாட்டுல பொண்ணா பிறந்து வரதட்சணைங்கிற அரக்கனை எதிர்த்து போராடி உன்னால அழிக்க முடியுமா? சொல்லு, என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு, சொல்லு, சொல்லு. ஏண்டி, நீ பேயா? என்ன பழிவாங்க வந்தியா? என்கிட்டயா நாடகம் ஆடுற? உன்னை என்ன செய்யறேன் பாரு. அகிலே, 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 அகிலே.